கட்சி புதுசா ஒரு பெரிய எதிர்பார்ப்போட உள்ள வரும்போது அதோட செயல்பாடு வந்து ரொம்ப வேகமா இருக்கணும். ஏன்னா அவங்க வந்து அதுக்காக அவர் வந்து நம்ம வந்து ஒரு கூட்டம் முடிச்சோம், அடுத்து ஒரு 10 நாள் ஒரு 20 நாள் கேப் எடுக்கிறோம் அப்படிங்கிறது சரியான முறையா இருக்குமா? நிச்சயமா இது சரி கிடையாது. இது ஒரு அரசியலுக்கான ஒரு சரியான அணுகுமுறை கிடையாது. அதுதான் நான் இப்ப சொன்னேன். அதுதான் நான் சொன்னேன். இப்ப அந்த மாதிரி ஒரு 10 days 15 daysல வந்து நீங்க வந்து இப்படி போறதுன்றது சரி கிடையாது. அது ஒரு சரியான அரசியல் அணுகுமுறையும் கிடையாது. டிவிக்கு வந்து ஆட்சியில பங்கு தரோம்னு சொன்னாங்க, அதிகாரத்துல பங்கு தரோம்னு சொன்னாங்க. அப்படி இருந்தும் யாரும் எந்த ஒரு மத்த கட்சியும் அவங்கள சீண்டவே இல்லையா? அதை பத்தி அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல, இது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான ஃபேக்டர் இருக்கு அதுல. ஒண்ணு, தாவேகாவோட கடந்த 2 ஆண்டு கால செயல்பாடு. அந்த செயல்பாடு முதன்மையான இடத்தை பிடிக்குது. இவங்க ஏன் அங்க வரலங்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். ஒரு கட்சி புதுசா ஒரு பெரிய எதிர்பார்ப்போட உள்ள வரும்போது அதோட செயல்பாடு வந்து ரொம்ப வேகமா இருக்கணும். ஏன்னா அவங்க வந்து புதியவர்கள், மக்களுக்கு புதிய அந்த கட்சியோட தலைவர் வந்து எல்லா மக்களுக்கும் தெரிந்தவர்கள், எல்லா வீட்டிலையும் அவர் இருக்காருங்கிறது அது வேற விஷயம். அது ஒரு பார்ட்டியா போகும்போது அதுல நிறைய நடைமுறைகள் இருக்கிறது. அந்த ஸ்கெலிட்டல் ஃபார்ம் பண்றதுல இருந்து, நிர்வாகிகள் எல்லா இடத்துலயும் இருக்கிறதுல இருந்து, அந்த நிர்வாகிகள் போய் ஆல்ரெடி, ஏன்னா இப்போ ஒரு கட்சிக்கு வர்றவங்க புதுசா வர்றவங்க இல்ல, ஏற்கனவே வேற ஒரு கட்சியில பயணப்பட்டு இருக்கிறவங்க அல்லது வேற ஒரு கட்சிக்கு அனுதாபியா இருந்தவங்க, ஒரு ஆர்வத்துல இருந்தவங்க தான் இங்க வரப்போறாங்க. அப்ப அவங்க எல்லாரையும் கன்வெர்ட் பண்றது, அவங்களுக்கு கட்சியோட கொள்கைகளை போய் செலுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களை செய்ய வேண்டியது அந்த கட்சிக்கு மிகப்பெரிய வேலை அது. ஏன்னா ஒரு கட்சியை மாற்றி நாங்க வரணும் அப்படிங்கும் போது ஏன் அந்த கட்சியை மாத்தணும், நாங்க வந்து என்ன பண்ணணுங்கிற விஷயத்த நீங்க மக்கள்கிட்ட சொல்லணும். அப்ப இந்த செயல்பாடுகள்ல வந்து தாவேகா வந்து ரொம்பவே பின்தங்கி இருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும். நம்ம அது சார்பு இருக்கோம், சார்புல தாண்டி உண்மை என்னன்னா அவங்க ரொம்ப பின்னாடி தான் இருக்காங்க. அது ரொம்ப ஒரு கேஷுவலா ஒரு 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 பிக்னிக் போற மாதிரி, ஒரு ஏதோ ஒரு இது போற மாதிரி இந்த 2021-26 எலெக்ஷன் வந்து அவங்க ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. நமக்கு இருக்கிற இந்த பார்வை தான் நியூட்ரலைஸ்டா இருக்கிற அந்த பார்ட்டிகளுக்கு இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டு அரசியலுங்கிறது பாத்தீங்கன்னா இருபெரும் துருவங்களுக்கு இடையில நடக்கக்கூடிய அரசியல் கட்சி தான் இது நாள் வரையிலையும். ஒரு பக்கம் அதிமுக, இன்னொரு பக்கம் திமுக. அவங்கள சார்ந்து போய் அதிமுகவுக்கு ஃபேவரான பார்ட்டிகள் அதிமுகவோட சேரும், திமுகவுக்கு ஃபேவரானவங்க திமுக சேர்ந்து இரு அணியா பிரிஞ்சு நின்று அந்த தேர்தலை சந்திப்பாங்க. பட் இந்த தடவை ஒரு ஆப்ஷன் வரும்போது நியூட்ரலைஸ் பார்ட்டிக்கு ஒரு எண்ணம் இருந்தது உண்மைதான். அது நம்ம பரவலாவே பார்த்திருக்கோம். அவர் டிடிவி அவர்களுடைய பேட்டியா இருக்கலாம், இன்னும் இந்த இடையில இருந்த இப்ப இன்னைக்கு போன தேமுதிகவோட நிலைப்பாட கூட இருந்திருக்கலாம். இன்னும் வெளியில இருக்கக்கூடிய 2-3 கட்சிகள், சின்ன சின்ன கட்சிகள், ஒரு புதிய தமிழகம் இருக்கு, ராமதாஸ் கட்சி இருக்கு, இது எஸ்டிபிஐ இருக்கு, பிஎஸ்பி இருக்கு, என்ஆர் தனபாலன் கட்சி இருக்கு, இப்படின்னு 5-6 கட்சி தான் மட்டும்தான் இப்ப வெளியில இருக்கு. இவங்க எல்லாருக்கும் ஏன் வந்து இன்னமும் வந்து அந்த ஒரு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தர்றேன்னு ஒரு பெரிய வெப்பனை அவர் வீசி கூட போகாம இருக்கிறதுக்கு காரணம் அந்த நம்பிக்கையில எங்க ஒரு சிக்கல் இருக்கு. இவங்க வந்து இவ்வளவு ஸ்லோவா ப்ராசஸ் பண்றாங்களே, இவங்களுக்கு அந்த ஒரு இவங்க ப்ரூஃப் பண்ணுவாங்களா, வாக்கு வருமா, ஒருவேளை வின்னிங் இல்லைன்னா 2 பெரும் கட்சிகளை, 2வது இவர் எதுக்குறது ஒட்டுமொத்த முப்பெரும் இயக்கங்களை எதிர்க்கிறாரு. மத்தியில் ஆளும் பார்ட்டியை எதிர்க்கிறாரு, மாநிலத்தில் ஆளும் பார்ட்டியை எதிர்க்கிறாரு, மாநிலத்துல ஏற்கனவே ஆண்ட பார்ட்டியை எதிர்க்கிறாரு. அப்ப 3 மிகப்பெரும் சக்திகள் 3 பேரை எதிர்த்து நிற்கும் போது நாம இங்க போனா நம்மளோட பொலிட்டிக்கல் கேரியர் அல்லது ஃபியூச்சர்ல ஏதாவது சிக்கல் வந்துருமோ, ஒருவேளை வின்னிங் வரலன்னா என்ன பண்றது, இந்த மாதிரி ஒரு டைலமோ சிச்சுவேஷன்ஸ்ல இவங்களை ரொம்ப நாள் வெயிட் பண்ண வச்சதோட விளைவு தான் ஒவ்வொரு கட்சியா போய் பரவாயில்ல இந்த எலெக்ஷனை வந்தோம் 1-2 வாங்கிக்கிட்டு வின்னிங் பார்ட்டியா தெரியற இடத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு இவங்க எல்லாம் நகர்ந்திருக்காங்க. இதுக்கு முழுக்க முழுக்க நான் சொன்னது தாவேகாவோட செயல்பாடு, அந்த ஒரு ஸ்லோ மூமெண்ட். ஒரு இன்னும் வந்து அவர் தமிழ்நாடு முழுக்க போய் பரவலா அந்த தலைவர் போகாதது, அந்த நிர்வாகிகள் எல்லா ஏரியாக்களுக்கும் இன்னும் போய் மக்களை சென்றடையாதது, இது எல்லாமே ஒரு காரணமா தான் வந்து நியூட்ரலைஸ் பார்ட்டிகள் வந்து இன்னும் யோசிச்சுக்கிட்டு அவங்களுக்கு சேஃபான இடத்துக்கு அவங்க மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, என்னதான் அவங்க தலைவர் விஜய் அவர்கள் வந்து அவர் ஒரு 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 கூட்டத்துக்கு வந்தாலோ இல்ல வெளியே வந்தாலோ கிரௌடு வருங்கிறது உண்மைதான், அது மறுக்கத்தக்க இல்ல, கிரௌடு வரும் தான். அதுக்காக அவர் வந்து
நம்ம வந்து ஒரு கூட்டம் முடிச்சோம், அடுத்து ஒரு 10 நாள் ஒரு 20 நாள் கேப் எடுக்கிறோம் அப்படிங்கிறது சரியான முறையா இருக்குமா? நிச்சயமா இது சரி கிடையாது. இது ஒரு அரசியலுக்கான ஒரு சரியான அணுகுமுறை கிடையாது. அரசியல் வந்து பொதுவா வந்து அரசியல்ல வந்து மக்கள் அது வந்து ஒரு ஒரு அரசியல் ஒரு சாக்கடை, அது வந்து ஒரு இது அப்படின்லாம் கிடையாது. அரசியல்ங்கிறது ஒரு 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 அறம் சார்ந்த செயலை செய்யக்கூடிய ஒரு வேலைக்கு பேரு தான் அரசியல். அது ஒரு புனிதமான ஒரு வேலை தான். அது தவறான ஆட்கள் அதை கையில போய் அதை தவறா பயன்படுத்தப்படுது ஒழிய அதை மாத்துறதுக்கு தான் சரியான ஆட்களை மக்கள் தேடுறாங்க. அப்படித்தான் நீங்க வரும்போது உங்களை கொண்டாடுறாங்க, உங்களை வரவேற்கிறாங்க. இன்னைக்கு நீங்க ஒரு ஒரு கூட்டம்னு சொன்ன உடனே வந்து உங்களுக்கு அவ்வளவு பெரிய வெளிச்சம் கிடைக்குது, அவ்வளவு தன்னெழுச்சியா மக்கள் வந்து அங்க ஆர்ப்பரிக்கிறது காரணம் இந்த இருபெரும் கட்சிகள் அல்லது ஆல்ரெடி ஆண்ட கட்சிகளுக்கு மேல இருக்கிற வெறுப்பை உங்களை கொண்டாடுறாங்க. அதை நீங்க சரியா பயன்படுத்திக்கணும்ல. நீங்க எப்போ ஒரு திருவிழாவுக்கு போற மாதிரி ஆண்டுக்கு ஒரு தடவை வர்ற திருவிழா மாதிரி 3 மாசத்துக்கு ஒரு தடவை பெய்யற மழை மாதிரி எப்பயாவது இப்படி போயிட்டு திருப்பி ஒரு 15-20 நாள் கேப் எடுத்துக்கிறதுக்கான டைம் இது அல்ல. இது எலெக்ஷன், இன்னும் ஒரு 2 மாசத்துல எலெக்ஷன் வந்துருது, இன்னும் அடுத்த வாரத்துல நோட்டிபிகேஷன் வந்துட போகுது. அப்போ நீங்க இதை எப்படி கையாளுவீங்க? இந்த ஸ்லோ தான், இந்த மிதமான செயல்பாடு தான் கூட்டம். நீங்க சொன்ன முன்னாடி கேட்ட கேள்வி, யாரும் வந்து இப்படி ஒரு வெப்பன் அவர் வீசியும் கூட ஒரு ஆப்ஷன் கொடுத்தும் கூட ஏன் வரலைங்கிறது இவங்களோட இந்த ஸ்லோ செயல்பாடு தான். அது சரியான அரசியலும் கிடையாது, சரியான அணுகுமுறையும் கிடையாது. ஒருவேளை இதை வந்து அவர்களுக்கு தவறாக ஏதாவது அவங்க மைண்ட்ல செலுத்தப்பட்டு தவறான ஆலோசனைகள் தரப்பட்டு அப்படி அதன்படி அவங்க செயல்பட்டாங்கன்னா நிச்சயமா 26 வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு வருந்தத்தக்க செய்தியை கொடுக்கும் தான் எனக்கு தோணுது. இப்போ தாவேகா வந்து அரசியலுக்கு வந்த பிறகு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன, அதாவது ஒரு சின்ன குழந்தைன்னு சொல்ல வேண்டாம், ஒரு ஒரு மீடியம் ஏஜ், ஒரு 18 ஏஜ்ங்கிறது ஓகே தான். 18 ஏஜ்ல இருந்த ஒரு இளைஞர்களா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து அரசியல் பத்தி பேசுறாங்க. முன்ன வந்து அவ்வளவு மாதிரி பேச மாட்டாங்க, சினிமா பேசுவாங்க, மற்ற அதெல்லாம் பேசுவாங்க. ஆனா இப்போ நிறைய பேர் வந்து அரசியல்ல இன்வால்வ்மெண்டா பேசுறாங்க, ஒரு போஸ்ட் போடுறாங்க, ஒரு பேட்டி கொடுக்குறாங்க, இதெல்லாம் நிறைய நடக்குது. பட் அவ்வளவு பேர் என்கேஜரா இருக்கிறாங்க. பட் இவங்களோட தலைமை வந்து அந்த அளவுக்கு இவங்களை வழி நடத்தல நம்ம எடுத்துக்கலாமா பொதுவாவே? இல்ல அதுதான் இப்போ வந்து எப்படின்னா, நான் தான் சொன்னேன், இது ஒரு அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ங்கிறது வேற எந்த கட்சிக்கும் இதுவரை கிடைக்காத ஒரு ஆர்ப்பரிப்பு, கிடைக்காத ஒரு ஆதரவு அந்த யங்ஸ்டர்ஸ் மத்தியில தலைவர் விஜய் அவர்களுக்கு இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனாலதான் ஆளும் கட்சிகள், ஆண்ட கட்சிகள்லாம் இன்னைக்கு மிரண்டு போய் தன்னோட பலத்தை இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்சியில, ஒரு கூட்டணியில 13 கட்சி கூட்டணி இருக்கு, இன்னொரு கட்சியில 14 கட்சி கூட்டணி இருக்கு. தமிழ்நாட்டோட கட்சியில கிட்டத்தட்ட 80% 2 பேர்கிட்டயுமே இருக்காங்க. வெளியில ஒரு 4-5 கட்சி, சின்ன சின்ன கட்சிகள் மட்டும் தான் இப்ப வெளியில இருக்கு. அவங்க ஸ்டாண்ட் என்ன இருக்குன்னு தெரியாது. அப்ப இது என்ன மாதிரி ஏன் அவங்க அந்த ஸ்டாண்ட் எல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா, 1/2% இன்னும் அதுக்கு கீழே இருக்கிற கட்சி எல்லாம் கூட வச்சுக்கிறது காரணம் விஜய் அவர்கள் வந்ததன் விளைவு, அவர் மேல இருக்கிற அச்சம், அவர் வந்து உண்டாக்கக்கூடிய பாதிப்பு பெருசா இருக்குங்கிறத அவங்க தெரிஞ்சிருக்காங்க. ஆனா இவங்களுக்கு அது தெரியல. ஆக்சுவலா எதிர்கட்சிக்கு தெரிஞ்சிருச்சு. எதிர்கட்சிகளுக்கு நல்லாவே இவங்களுக்கு அது தெரியாம ஒரு ஸ்லோ ப்ராசஸா எங்கேயோ ரொம்ப லேசா எடுத்துக்கிட்டு அது ரொம்ப ஒரு நமக்கு வந்து வெற்றி வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க இருக்காங்க. அது வந்து நல்லது கிடையாது. நீங்க வெற்றி போய் சேர்ற வரையிலையும் உங்களுக்கு வந்து இப்ப உண்மையா சொல்ல போனா உங்களுக்கு 25-30% ஓட்டு இருக்கு. இப்ப இருக்கு. எல்லா கவர்மெண்ட் சர்வேல இருந்து, ஆளும் கட்சி எடுத்த சர்வேல இருந்து அவங்களுக்கு இருக்குன்றதுதான் உண்மை. அதுல மாற்று இல்லை. ஆனா அது இருக்குங்கிறதுனால நீங்க இதே போக்குல போனீங்கன்னா அது குறையவும் வாய்ப்பு இருக்கு. நான் எப்படி சொல்றேன்னா, இந்த நியூட்ரலைஸ்டு ஓட்டுன்னு ஒண்ணு இருக்கு. எல்லா எலெக்ஷன்லயும் ஒரு 15-18% ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா கட்சி சார்பற்ற ஓட்டு. அவன் எந்த கட்சிக்கும் ஆதரவாளன் கிடையாது. அவன் வந்து நடக்கிற நிகழ்வுகளை பார்ப்பான். இவன் தப்பு, இவன் ரைட்டு, இவனும் தப்பா இருக்கான், இவனும் தப்பா இருக்கான் அப்படின்னு தோணுச்சுன்னா போடாம விட்டுருவான். இவன் தப்பா இருக்கான், இவனை விட இவன் கொஞ்சம் பரவாயில்லன்னு தெரிஞ்சுன்னா அந்த ஓட்டை இவனுக்கு போடுவான். அப்பதான் அந்த வெற்றி மாறும். இந்த 15% ஓட்டு மட்டுமே தான் நிர்ணயிக்கும் ஆட்சி யார் அமைப்பாங்கன்ட்டு. அந்த 15-18% ஓட்டு இந்த தடவை விஜய் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பொன்னான வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பு எப்படி இவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணணும்னா, அவங்களோட நம்பிக்கை இவங்க சம்பாதிக்கணும். அது இவங்களோட செயல்பாடுல இருக்கணும். இவங்க அடிக்கடி மீட்டிங் போகணும். ஓகே, நமக்காக உழைக்கிறதுக்கு இவர் ரெடியா இருக்காரு. நீங்க சொல்றதுல ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா டெய்லி ஏகப்பட்ட போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. நேற்று வந்து மாற்றுத்திறனாளி போராட்டம் நடந்துச்சு, அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம் நடந்துச்சு, செவிலியர்கள் போராட்டம் நடந்துச்சு, தூய்மை பணியாளர்கள் அவங்களோட போராட்டம் நடந்துச்சு. இவங்க எல்லாரோட போராட்டத்துக்கும் தாவேக்கால இருந்து அவங்களோட நிர்வாகிகள் கலந்துக்கிறாங்க. திரு நிர்மல்குமாரா இருக்கட்டும், ராஜ்மோகனா இருக்கட்டும், ஆதவ் அர்ஜுனா இருக்கட்டும், இவங்க எல்லாம் கலந்துக்கிறாங்க. பட் விஜய் தரப்புல இருந்து தலைவர் அவர் தான், அவர் தரப்புல இருந்தோ பொதுச்செயலாளர் திரு ஆனந்த் அவங்க தரப்புல இருந்தோ எந்த ஒரு போராட்டத்துக்கும் கலந்துக்கிறது இல்லை. சரி, விஜய் வந்து அவர் வெளியே வந்தாங்கன்னா கூட்டம் வந்துடும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பட் ஆனா ஒரு வீடியோவோ ஒரு வீடியோ மூலமாவோ ஏதோ ஒரு மூலமா அதுக்கு சப்போர்ட் பண்ணலாம், இல்ல ஏதோ ஒரு
இது பண்ணலாமே அவங்க. இல்ல இப்போ கட்சியில இருந்து 2ஆம் கட்ட தலைவர்கள் கலந்துக்கிறாங்கன்னா அது கட்சி கலந்துக்கிற மாதிரி தான். முதல்ல அதை நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும். அவங்க வர்றாங்களே ஏன் அவங்க வரல அப்படின்னு நம்ம கேட்க கூடாது. அது அது ஒரு முறை அல்ல. ஆனால் வரலாம். தலைவர்கள் அப்படிங்கிறவங்க வந்து நேரடியா கலந்துக்கணும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒருத்தர் நீங்க பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க எல்லா பிரச்சனையும் நீங்க அட்ரஸ் பண்ணணும், நேரடியா பேசணுன்றதுல எந்த மாற்றம் இல்லை. ஆனா இவருக்கு இருக்கிற சிக்கல்கள் என்னன்னா, அந்த ஆல்ரெடி நடந்த கசப்பான சம்பவங்கள் அல்லது பாதுகாப்பு குறைபாடுகள் போனா அந்த கிரௌடு சேர்ந்து அதன் மூலமா இன்னும் இந்த எலெக்ஷன் நெருக்க விட்ட நேரத்துல திருப்பி ஏதாவது அசம்பாவிதம் நடந்து இன்னும் நம்மள செயல்படாம விட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு சில சிக்கல்கள் அவங்களுக்கு இருக்கு. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதை சும்மா கேள்வியை நம்ம கேட்டு அதுல மடக்கிறதுலயும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவங்க நிர்வாகிகள் வர்றாங்க, நிர்வாகிகள் எல்லா இடத்துலயும் போய் அதை கலந்துக்கிறாங்க. ஆனா இன்னொரு விஷயம் செய்யலாம். எல்லா பிரச்சனையும் அவர் ஒரு வீடியோ மூலமா அட்ரஸ் பண்ணலாம். அதுல அவர் செய்யலாம். அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. அது நீங்க உட்கார்ந்த இடத்துல பண்ணலாமே. எல்லாத்துக்கும் தன்னோட ஆதரவு இருக்கு. உங்களோட நிலைப்பாட்டை நீங்க தெரிவிக்கலாம், உங்களோட கண்டனத்தை நீங்க தெரிவிக்கலாம், அந்த மக்களுக்கான ஆதரவை நீங்க தெரிவிக்கலாம். அதை செய்ய தவறாங்கிறதையும் நம்ம வந்து மறுக்க முடியாது. அது உண்மைதான். அது அவரு தலைவர் அவர்கள் செய்யணும். அது இதுல வந்து அவங்க நிர்வாகிகள் வந்துட்டாங்க, ரைட், ஓகே, அவங்களோட நிலைப்பாடு இதுன்னு தெரிஞ்சிருச்சு. பட் ஆனா இவரோட நிலைப்பாடு என்ன, இவர் வந்தா நான் இதை வந்து சரி பண்ணுவேன், சரி பண்ண மாட்டேன், இல்ல ஏதோ ஒரு ஸ்டாண்ட்ல நான் நிக்கிறேன் அப்படிங்கிறத அவர் ஒரு வீடியோ மூலமாவோ இல்ல ஏதோ ஒரு மூலமா அட்ரஸ் பண்ணாருன்னா இன்னும் அதை வந்து அவங்களுக்கான ஒரு பாப்புலாரிட்டியும் கூடும், பிளஸ் அவங்களோட நம்பிக்கையும் இன்னும் அதிகரிக்கும்ல. இல்ல அதுதான் ஒரு வீடியோவை செய்யலாம். அதை அவங்க செய்ய தவறுறாங்க. அது அவங்க எப்படி என்ன நிலைப்பாட்டுல இருக்காங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும். அதான சொல்லிட்டேனே, இன்னும் பால் அவங்க கையில இருக்கு. அதை அவங்க எப்படி யூட்டிலைஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது இன்னும் இந்த நிமிஷம் கூட அவங்க கிட்ட இருக்கு. அவங்க நினைச்சா முடியும்னா அந்த மாதிரி ஒரு சப்போர்ட். ஏன்னா எப்போதுமே தமிழ்நாட்டு மக்கள் வந்து நடக்கிற நிகழ்வுகளை உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எலெக்ஷன் டைம்ல மட்டும் அது அவங்கள வந்து பணம் கொடுத்து மாத்திடலாம், நிறைய விலையில்லா பொருட்கள் கொடுத்து மாத்திடலாம், சர்ப்ரைஸ் பண்ணி மாத்திடலாங்கிறது ஒரு வெரைட்டி. ஆனா அது எல்லா நேரத்திலயும் ஒர்க் அவுட் ஆகாது. சில நேரங்கள்ல அது மாறி இருக்கு. கடந்த கால வரலாறு நிறைய சொல்லி இருக்காது. இந்த தடவையும் அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. அந்த சூழலை சரியா பயன்படுத்திக்கிட்டா தாவேகாவுக்கு வாய்ப்பு இல்ல. இதே மாதிரி போக்கு ஒரு மீட்டிங் போட்டுட்டு திருப்பி ஒரு 10 நாள் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி ஒரு 10-15 நாள் கழிச்சு போய் ஒரு அரை மணி நேரம் ஒரு மீட்டிங்கை நடத்திட்டு அப்படியே வந்து இந்த மாதிரி ஒரு பாலிசி அவங்க மேக் பண்ணாங்கன்னா, நான் இப்ப சொன்னல அந்த நியூட்ரலைஸ்டு ஓட்டு, அந்த ஓட்டு அப்படியே திருப்பி டர்ன் ஆயிடும். ஏன்னா உங்க மேல இருக்கிற அந்த நம்பகத்தன்மை குறைஞ்சிரும். உங்க மேல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, அவங்கள வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அது மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிச்சிடும். ஏப்பா இந்த செயல்பாடு இப்படி இருக்குன்னா நாளைக்கு எப்படி அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸை வந்து ஆப்போசிஷன்ல கிரியேட் பண்ணாங்கன்னா இது அப்படியே டைவர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதை வந்து அவங்க எப்படி இந்த மாதிரி விஷயங்களை யோசிச்சு அவங்க பண்ண போறாங்க அப்படிங்கிறது அவங்க கையில தான் இருக்குது. ஓகே, நீங்க சொல்றது கரெக்ட் தான். பட் ஆனா என்னோட இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்ப லாஸ்டா வந்து அவங்க சேலம்ல ஒரு மீட்டிங் நடந்துச்சு. இப்போ அடுத்து வேலூர்ல கம்மிங் 23ஆம் தேதி வந்து ஒரு மீட்டிங் வந்து ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இது ரெண்டுக்கும் வந்து ஒரு 15 days கேப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நான் என்ன சொல்ல வரேங்கிறது, ஏன்னா இப்ப அவர் ஒரு விஷயத்த அட்ரஸ் பண்ணுது, வேலூர்ல இருந்து அடுத்த விஷயத்த அட்ரஸ் பண்றதுக்கு இன் பிட்வீன்ல உள்ள கேப் பாத்தீங்கன்னா 15 நாள். அதுதான் நான் இப்ப சொன்னேன். அதுதான் நான் சொன்னேன். இப்ப அந்த மாதிரி ஒரு 10 days 15 daysல வந்து நீங்க வந்து இப்படி போறதுன்றது சரி கிடையாது. அது ஒரு சரியான அரசியல் அணுகுமுறையும் கிடையாது. என்னன்னா இன்னொரு விஷயம் நான் ஸ்ட்ராங்கா பதிவு பண்றதுக்கு என்ன நான் நினைக்கிறேன்னா, உங்களை ஃபாலோ பண்றது இளம் தலைமுறை. இது நாள் வரையில அரசியலை வந்து கண்டுக்காம இருந்த ஒரு தலைமுறை உங்களை ஃபாலோ பண்றான். நீங்க வந்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறாங்க போது அவனுக்கு நீங்க சொல்லி கொடுக்க வேண்டியது இது. இந்த மாதிரியான வழிமுறைகளை நீங்க சொல்லணும். ஒரு அரசியல் அமைப்பு இப்படி இருக்கணும், இந்தந்த விஷயங்கள்லாம் அட்ரஸ் பண்ணணும், ஒரு தலைவர் இந்த மாதிரி செயல்படணும், ஒரு நல்ல தலைவர் இப்படி இருந்தாதான் ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க முடியுங்கிறத நீங்க செயல்படுத்தி காமிக்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க. அப்ப நீங்க இப்ப காமிக்கிறது வந்து என்னன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு மேல்நாட்டு இது மாதிரி. இப்போ ஒரு எல்லாம் எலெக்ஷன் நடக்கும் இல்லையா, பெருசா பிரச்சாரம் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஒரு ஸ்டேஜ்ல வந்து நின்று 2 கேண்டிடேட் நின்று பேசிட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான், ஓட்டு போட்டுருவாங்க. அது இங்க இல்ல. நீங்க மக்களுக்காக நீங்க ஒரு தலைவரா வரும்போது நீங்க மக்களை நேரடியா சந்திக்கணும். உங்களால நேரடியா சந்திக்க முடியலன்னா கூட அவங்க கூட நீங்க கனெக்ட்ல இருக்கணும். இந்த தலைவர் கனெக்ட்ல இருக்காரு அப்படின்ற ஒரு உணர்வாவது அவங்களுக்கு ஏற்படுற மாதிரி உங்களோட செயல்பாடு இருக்கும். அப்படி இருந்தாதான் வெற்றி கிட்டும்.